தமிழகத்தின் முதல்வராக 5 முறை கலைஞர் அவர்களை தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்தனர். அவரை 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினார்கள். அவர் மகன் ஆகிய இன்றைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை மேயராகவும் துணை முதலமைச்சராகவும் இன்று முதலமைச்சராகவும் ஆக்கி தமிழக மக்கள் அழகு பார்க்கிறார்கள். அவர் மகன் உதயநிதியை துணை முதலமைச்சராக்கி அழகு பார்க்கிறார். முழுக்க முழுக்க தமிழக மக்கள் கலைஞரின் குடும்பத்திற்காக ஓட்டளித்து அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை உயர் பதவியில் அமர்த்தி இதுவரை எந்த குடும்பத்திற்கும் தமிழகத்தில் இல்லாத அளவுக்கு அவர்களை உயர் பதவியில் அமர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு தமிழக முதல்வர் கலைஞர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் குடும்பம் என்ன செய்ய போகிறார், இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய போகிறார், அதற்கு கைமாறாக என்ன தரப்போகிறார் என்றால் நாங்கள் அவரிடம் ஒன்று தான் எதிர்பார்க்கிறோம். தமிழக மக்களுக்கே தமிழக வேலைகள் 85% என்ற சட்டத்தை ஏற்றுமாறு கோருகிறோம். ஏனென்றால் தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டிலேயே மத்திய அரசு பணிகளிலும் தனியார் துறை பணிகளிலும் வேலை கொடுப்பதில்லை. எனவே அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்களின் தமிழக மக்களின் வாழ்வாதாரம் என்று கேள்விக்குறியாக உள்ளது. தமிழகத்தில் உள்ள திருப்பூர் போன்ற ஊர்களில் பல தொழிற்சாலைகளில் தமிழர்கள் வேலைக்குள்ளே சென்றால் அதனை வடக்கே இருந்து வந்த வட இந்தியர்கள் இந்திக்காரர்கள் தடுத்து நிறுத்தி கம்பெனிக்குள்ளே வராது என்று தடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைய நிலையில் பாதிக்கப்பட்டன. கடன் வாங்கி தமிழக மாணவர்கள் படித்துவிட்டு வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கே தமிழகத்தில் வேலை இல்லை என்றால் அவர்கள் நிலைமை என்ன ஆகும்? விவசாய தொழிலாளர்கள், பல்வேறு தொழிற்சாலைகளும் தொழிலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்காமல் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். தமிழக மக்களான உங்களை உயர் பதவியில் அமர்த்தி அழகு பார்த்த தமிழக மக்களுக்கு கைமாறாக நாங்கள் உங்களிடம் கேட்பதெல்லாம் இந்த ஒன்று தான். தமிழக மக்களுக்கே தமிழக வேலைகள் 85% என்ற சட்டத்தை ஏற்றி உங்களது நன்றி கைமாறு செலுத்துமாறு உங்களை பணிவுடன் கேட்பேன். இதனால் நீங்கள் 2030 முதலமைச்சராக உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வர முடியும். ஏனென்றால் இந்த நிலை இப்பொழுது இருக்கும் நிலையில் தொடர்ந்து நீடித்தால் ஏற்கனவே 1.5 கோடி பேர் வடக்கிருந்து வந்துள்ளதாக கூறுகிறார்கள். மேலும் மேலும் அவர்கள் வந்து குவிந்தார்கள். நாளை தமிழகத்தில் அவர்கள்தான் ஆட்சி பொறுப்பேற்பார்கள். உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட ஒருவர் கூட தமிழக மக்களை நினைத்தாலும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு அவலநிலை ஏற்படும். எனவே மேலும் இந்த மண்ணின் உரிமை பாதுகாக்கப்படணும். தமிழக மக்களுக்கான அந்த மண்ணின் உரிமையை பாதுகாப்பதற்கும் ஈழத்தமிழர்களைப் போல் நாளை ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து இந்த தமிழ் மண்ணின் உரிமையை தமிழக மக்கள் இழக்கக்கூடாது என்பதற்காகவும் உங்களை பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் கோருகிறோம். நீங்கள் உங்களை கலைஞரின் குடும்பமான உங்களை உயர் பதவியில் அமர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கும் இந்த தமிழக மக்களுக்கு நன்றி கைமாறாக தமிழக மக்களுக்கே தமிழக வேலைகள் 85% என்ற சட்டத்தை ஏற்றி தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்க. தமிழக மக்களின் இந்த மண்ணின் உரிமையை காப்பாற்றுங்க. நாளை நீங்கள் மீண்டும் ஆட்சியில் அமர இது ஒன்றே வழிவகை செய்யும். இல்லை என்றால் 2033 பிறகு உங்கள் குடும்பம் கூட உயர் பதவியில் அமர்வதற்கான வாய்ப்புகளை தமிழக மக்களே நினைத்தாலும் கொடுக்க முடியாத நிலை ஏற்படும். ஏனென்றால் அவர்களுடைய ஆதிக்கம்தான் அதிகமாகும். ஈழத்தமிழ் நிலையை தமிழர்கள் அடையக்கூடாது என்பதற்காகவும் உங்களை பணிவுடன் கோருகிறோம். மீண்டும் மீண்டும் கோருகிறோம். தமிழக மக்களுக்கே தமிழர்கள் 85% என்ற சட்டத்தை ஏற்றி தமிழக மக்களுக்கு நன்றி கைமாறு செய்யுமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். சு. மோகன சுகுமார், அறிவியல் கண்டுபிடிப்பாளர், ராணிப்பேட்டை.